ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே நம்ம அந்த சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அது என்னென்னா, இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன என்பதை இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே இந்த சீரீஸில் நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோ, அதாவது திருமண கொடுப்பினை, இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை, அதாவது வந்து கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள் இல்லை டிவோர்ஸ் பண்ணவங்க, அவங்களுக்கான செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் என்ன, அவங்களுக்காக வரன் எப்படி வரும் அப்படின்றத ஏற்கனவே வந்து அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த சீரீஸில் இப்போ நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கான திருமண கொடுப்பினை, அதாவது இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமா, ஒருவேளை கணவன் அல்லது மனைவியை இழந்தவங்களா, இல்லை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாம் மேரேஜாக பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே திருமண முறிவு ஏற்பட்டிருக்குல்ல, இரண்டாம் திருமணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, அதே போல் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்து கசப்பான அனுபவம் இல்லாமல் நல்ல அனுபவமாக இருக்கணும்னா, நான் சொல்கிற இந்த 4 ஃபார்முலாவில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கிற ஜாதகமாக பாருங்கள். நீங்கள் மற்றபடி வேறு எந்த பொருத்தமும் பார்க்க வேணாம், ரஜ்ஜு பொருத்தம் எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிறேன், இந்த 4 ஃபார்முலாவில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா, அந்த 4 ஃபார்முலாவில் இருந்தால் தான் உங்களை அப்ரோச்சே பண்ணுவாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அவங்கள தான் மேரேஜ் பண்ண முடியும். இதில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில், சரிங்களா? ஸோ அந்த 4 ரூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல், உங்களுக்கு வரப்போகிற கணவன் அல்லது மனைவி, நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, சரிங்களா, அவங்களுடைய ஜாதகத்தில் ராசி அதிபதி, ராசி நட்சத்திரம், லக்னம், அதாவது லக்னம் புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த 3மே ஏதாச்சும் ஒன்று மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்ராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஏறி இருக்கும், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேஷ லக்னம், ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், இந்த 3 லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இல்லைனா வேறு லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்ன அதிபதி மேஷம், ரிஷபம், சிம்மத்தில் இருப்பாங்க. இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 5, 1ஆம் அதிபதி 2ல், இல்லை 2ஆம் அதிபதி 1ல், 1, 2, 5, 1, 5, 1, 2, அந்த மாதிரி வந்து இவங்கள காம்பினேஷன் இடம் மாறி இருக்குது, 2 பேர் ஒன்றா இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும், சரிங்களா? இது வந்து தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சூரியன், இல்லை லக்னத்திலேயே சந்திரன், இல்லைனா லக்னத்திலேயே செவ்வாய், இந்த மாதிரி ஏதாச்சும் காம்பினேஷனுக்காக பாருங்கள். இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.